ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் இரவிலே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குகிறோம். தூங்கி எழுந்த உடனே அந்த தூக்கம் முழுவதுமாக நாம் ஆட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாயிலே ஒரு உமிழ்நீர் சுரந்து அது அப்படியே நிற்கும். அதிலே விஷத்தன்மை இருக்கும். அந்த விஷத்தன்மையை எழுந்த உடனே வாயை கொப்பளித்து பல்லு தேய்ச்சிடணும். பல்லு தேய்ச்சிட்டா புதிய சுரப்பிகள் உருவாகும். அந்த காலை நேரத்தில் உருவாகின்ற சுரப்பிகள் இருக்கிறதே, அது ஒரு மருத்துவ குணமாக உள்ளே செல்லும். அது மேலே இருப்பது விஷமாக இருக்கும். சிலர் பார்த்தோம்னா எச்சியை புளிச்சுன்னு துப்புவான், பல்லு தேய்க்க மாட்டான். பக்கத்தில் புணமாக நாரும் வாய், அந்த மாதிரி இருக்கும். அதனால் வாயை சுத்தப்படுத்திட்டு சிறுநீர் கழிச்சிட்டு நம்முடைய காலை கடனை கழிச்சிட்டு அடுத்து தான் வேலை ஆரம்பிக்கணும். பல்லு தேய்ச்சா எனக்கு பசிக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவேன். ஆனால் பல்லு தேய்ச்சா பசிக்கும்ல, அப்போ நீர் ஆகாரம் நம்ம குடிக்கணும். நல்ல சுடுதண்ணியோ ஏதோ நம்ம ஒரு அரை லிட்டருக்கு குடித்தா குடலை கழுவிடும், சுத்தமாக்கிடும். உடலுக்குள்ளே இருக்கிற தொப்பை குப்பை எப்படி எந்திரிச்சோன்னே வீட்டை கூட்டுறோமோ அந்த மாதிரி வயிற்றை கூட்டி சுத்தப்படுத்திட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அது பிறகு லைட்டாக ஒரு கீயை சாப்பிட்டு அப்படியே வாக்கிங் பரப்பிடணும். அதில் டீயில் கூட பால் டீ காலையில் சாப்பிடக்கூடாது. பால் டீ சாப்பிட்டா உடம்புக்கு பால்ட்டு ஆகும். அதனால் கடும் டீ சாப்பிட்லாம், பிளாக் டீ சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வாக்கிங் போனோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வேர்க்கும் உடம்பு, நல்லா உடல் குறையும், தொப்பை குறையும், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.